வணக்கம் சார், வணக்கம் சார். நான் அந்த சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேன் சார். சரி சார். இது என்ன ஊருங்க சார்? வில்வக்குளம், ஆ வீரானந்தம் போஸ்ட் வில்வக்குளம். சரிங்க சார். என் சரிங்க பேர் ராதாகிருஷ்ணன். சரிங்க சார். இப்போ சவுக்கு எவ்வளோங்க சார் போட்டிருக்கீங்க நீங்க? இதுல வந்து இப்ப எனக்கு 10 ஏக்கர் இருக்கு. இதுல போட்டிருக்கிறது ஒரு 4.5 ஏக்கர் போட்டிருக்கேன். 4.5 ஏக்கர் போட்டிருக்கேன். சரிங்க சார். சரிங்க சார். சவுக்கு விவசாயம் எவ்வளோ நாளுங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் 22 வருஷமா பண்றேங்க. பெரும்பாலும் இதுல களை பிரச்சனை தான் அதிகமா இருக்கும். எனக்கு வந்து 22 வருஷத்துல இப்ப இந்த மருந்து களைக்கொல்லி அடிச்சதுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த விஷயம். இதுக்கு முன்னால என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? களை வெறும் ஆளுகளை வச்சுக்கிட்டு இது பண்ணவே முடியாது. அப்புறம் வண்டியால ஓட்டுறது அது 12 சாலு 10 சாலுன்னு ஓட்டுவோம். களை வெட்டுறதும் அதே மாதிரி 6 தரம் 7 தரம் வெட்டுவோம். வெறும் டீ வாங்கி கொடுக்கறதா இருந்தா கூட ஒரு 20,000 30,000 டீ வாங்கி கொடுப்போம். ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி செலவாகும். இந்த தடவை நான் உங்க இதை யூடியூப்ல பார்த்துட்டு தான் நான் அதை இது பண்ணேன். ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்ப எனக்கு இந்த வயலு வந்து இந்த கண்ணுக்கு என்ன மாதிரி சார் களைக்கொல்லி அடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி அடிச்சீங்க, என்ன பண்ணீங்க? முதல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கண்ணு போட்டுட்டு இத கொஞ்சம் முன்னாடி பார்க்காம எனக்கு யூடியூப்ல பார்க்கல. மறுபடியும் லேட்டா தான் பார்த்தேன். ஒரு கண்ணு போட்டு ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள பார்த்தேன். அத பார்த்ததுக்கு பிற்பாடு அதை இது பண்ணி அடிக்கக்குள்ள கண்ணு சேர்த்து ஒன்னாவே அடிக்கிற மருந்து அடிச்சு விட்டேன். கண்ணு மேலே அடிக்கிற மருந்து அடிச்சு விட்டேன். அது பில்லு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஒண்ணும் இல்ல. அடுத்து ஒரு மாசத்துக்கு மேல வந்து சொச்சம் 1 2 இருக்கிறதையும் அதை ஒதுக்கி அடிக்கிற மருந்து. அந்த பில்லு எல்லாமே முத்துன பில்லா இருந்ததுனால சாவல. ஆமா சாவ 1 2 ஒதுங்கினது. அது வந்து பால்ட் வந்து 1 2 அடிக்கிறதுல தப்பா அடிக்கிறதுல தெரியல. ஆமா ஒரு சில இடத்த விட்டுறாங்க. அதனால மறுபடியும் 2வது தடவை அது அடிச்ச உடனே இப்ப கிளீனா இடத்துல எந்த இதுவும் இல்ல. ஒண்ணு அப்படியெல்லாம் அந்த மழையும் பெய்ஞ்சிச்சிங்க அப்படியெல்லாம் இதாயிடுச்சு. கண்ணோட வளர்ச்சி ஏதாவது பாதிக்குதா சார் கண் மருந்து அடிச்சதுனால? இல்ல அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. இந்த பிரச்சனை இல்ல. இப்ப இது மருந்து அடிச்சு கண்ணு போட்டு எத்தனை நாளுங்க சார் இருக்கும்? இது இப்ப 44 நாள் 45 நாள் ஆகும். 45 நாள் கண்ணு. ஆமா பரவாயில்ல. குரோத்துமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. மருந்தால கண்ணுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பரா இருக்கு சார். ஆனா ஒரு சிலர் பயப்படுறாங்க, நம்ம மருந்து அடிச்சா கண்ணை பாதிக்குது. இல்ல அது வந்து எனக்கே அந்த இது சந்தேகம் ஏதாண்டு நம்ம புதுசுங்கிறதுனால தெரியல இருந்துச்சுதான். ரொம்ப திருப்தியா இருக்கு. நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பயப்படாம செய்யலாம். இது வந்து ஏதோ ஒரு வரப்பிரசாதம் தான். சரிங்க சார். சரிங்க. நல்ல ஒரு இதுதான். ஆனா இப்ப களை வெட்டுற செலவே இல்ல. ஆனா களைக்குள்ளி அடிச்சதுனால வேலையே இல்லையே. எது வேணா ஆளே விடலையே. வெறும் அந்த இது 2 தடவை ஏதோ அடிச்சதோட மருந்து அடிச்சது மட்டும்தான். ஆமா. சரிங்க சார். சரிங்க சார். இப்ப மத்த விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்தலாம். பண்ணலாங்க. ரொம்ப தாராளமா நம்பி செய்யலாம். கண்ணு போட்டதுல இருந்து ஒரு 8 நாள்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிடலாம் மருந்து. ஆனா ஆமா அதுல இருந்து 20-25 நாள் உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அடுத்து 2வது தடவை வந்து கண்ணுல படாம அடிக்கிறது ஒண்ணு வாங்கி அடிச்சிட்டோம்னா அதோட இதாயிடுது. நல்லா இருக்கு. பில்லு நல்லா கிளியர் ஆயிடுது. நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. மருந்து அடிச்சதுல திருப்தி தானே சார்? நல்லா இருக்கு. சரிங்க சார். நன்றி சார். வணக்கம் சார்.